Welcome students. Today in our class, we are going to see Unit 2 Numbers and Sequences. In this session, we are going to discuss Euclid's division lemma. As requested by many viewers, I have provided explanations in Tamil wherever necessary for better understanding. Before understanding Euclid's division lemma, let us know these interesting facts. Who is Euclid? Euclid is a Greek mathematician known as the father of geometry. His period dates between 325 BC to 265 BC. And he wrote a book called Elements, which has so many basic concepts of mathematics. Next, what is meant by theorem? A statement that can be proved is called theorem. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தியரம் அப்படின்னு சொல்கிறோம். Next, what is lemma? A small proven statement used to prove a main theorem. ஒரு மெயின் தியரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கால்டு லெம்மா. நெக்ஸ்ட் டிவிஷன் சம் பாயிண்ட்ஸ். Now let us divide 25 by 4. How many times? 6 times. So 6 4s are 24. What is the remainder? 1. Now 25 is called dividend, 4 is called divisor, 6 is called quotient, and 1 is called the remainder. Okay, note that the remainder is always less than the divisor. The remainder இருக்கு இல்லையா, 1 வந்து டிவைசரை விட எப்பயுமே எப்படி தான் இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும். ஓகே, இதில் எல்லாருக்கும் இந்த நேம்லாம் தெரியும். இந்த 25க்கு நேம் மட்டும் நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. டிவிடெண்ட் அப்படிங்கிறது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதை நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் டிவிடெண்ட். சரி, இப்போ இன்னொரு சந்தேகம் வரும் எல்லாருக்குமே. இந்த டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், ஷேர்லலாம் டிவிடெண்ட்னு சொல்கிறாங்களே, அது வேறையா? இது என்னன்னு பார்ப்போம். The word dividend is derived from the Latin word dividentum, which simply means things to be divided. எதை நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் டிவிடெண்ட்டு. சரி, அப்போ என்ன அப்படின்னா, அந்த ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, அதில் லாபத்தை எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அவங்க டிவிடெண்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த லாபம் தான் டிவிடெண்ட்டு, அதை கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஆக்சுவலி என்னது, கோஷன்ட். ஆனால் அதை அப்படியே முதல்ல இருந்தே சொல்லிட்டதுனால நம்ம அதை இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரைட், இப்போ இந்த டிவிடெண்ட், டிவைசர், கோஷன்ட், ரிமைண்டர் இதெல்லாம் ஒரு லெட்டரில் குறிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், டிவிடெண்ட்டை ஏ, ஸ்மால் லெட்டர் ஏன்னு மார்க் பண்ணுறேன், டிவைசரை பிங்கிற லெட்டர், கோஷன்ட்டை கியூங்கிற லெட்டர், ரிமைண்டரை ஆர்ங்கிற லெட்டர். இப்போ ஒரு கான்செப்ட் பாருங்கள், டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். செக் பண்ணி பாருங்கள், டிவைசர் 4 இன்ட்டு கோஷன்ட் 6. ஸோ 4 இன்ட்டு 6 24 ப்ளஸ் ரிமைண்டர் 1 25. ஸோ ஏ வந்துருச்சா? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இதுதான் இந்த யூக்ளிட்ஸினுடைய டிவிஷன் லெம்மாக்கு அடிப்படையாக இருக்கிறது, பேசிக்காக இருக்கிறது. ரைட், இப்போ நம்ம யூக்ளிடினுடைய டிவிஷன் லெம்மாவை பார்ப்போம். லெட் ஏ அண்ட் பி பி எனி டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் எப்படி சார்? இன்டிஜர்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா, எனது நடுவில் 0, இந்த சைடு பாசிட்டிவாக இருக்கும், இந்த சைடு நெகட்டிவாக இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் எதெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள்? 1 2 3 4 5 இல்லையா, நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான். தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர்ஸ். யூனிக்னா தனித்துவமான அர்த்தம், வேற மாதிரி இருக்காது. Q and R such that A is equal to BQ plus R. இப்போ ஒரு ஃபார்மேட் பார்த்தோம்ல, இந்த ஃபார்முலா தான் அது இருக்கும். Where R lies between 0 and B. அதாவது 0க்கும் அந்த பிங்கிற டிவைஸருக்கும் நடுவில் தான் அந்த ரிமைண்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா வச்சு ஒரு சின்ன question solve பண்ணுவோம். Example 2.4. We have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? சரி, இது என்ன சார், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தானே. இதுக்கு வந்து யூக்ளிட்னுடைய டிவிஷன் லெம்மாலாம் தேவையா? இல்லை, இந்த அப்ளிகேஷன் நமக்கு இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை காட்டுறோம். சாதாரணமாகவே தெரியும் இல்லையா, 34 கேக்ஸ் இருக்குது, எத்தனை ஒரு பாக்ஸில் 5 வைக்கலாம்னா எத்தனை பாக்ஸில் வைக்க முடியும், மிச்சம் எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் கொஸ்டின். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 34ஐ 5ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள், முதல்ல எப்படி எழுதிக்கிறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். 34 ஈக்குவல் டு 34ங்கிறதா இங்கே ஏ. அடுத்தாப்பில் ஈச் பாக்ஸ் கேன் ஹோல்டு 5 கேக்ஸ், அதுதான் பி, ஏன்னா டிவைசர். இது டிவிடெண்ட்டு, இது டிவைசர், அதை மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ கியூஆர் நம்ம கண்டுபிடிக்கணும், ஸோ அதனால் அதை ப்ராக்கெட் போட்டிருக்கோம்.
இப்போ பாருங்க டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். 34 டிவைடட் பை 5, 6 5s are 30, ரிமைண்டர் 4. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்னது இது ஏ பி கியூ ஆர். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம் ஏபி கியூஆரை மட்டும் தூக்கி உள்ளே போட்டுருவோம் 6 4. இப்போ நம்ம ஆன்சர் எழுத போட்டோம். ரெக்கார்டு பாக்ஸஸ் அதான் கியூ இல்லையா, எவ்வளவு 6. அப்புறம் இன்னொன்று கேள்வி இருக்கு, ரிமைனிங் அன்பேக்டு கேக்ஸ், மிச்சம் இருக்கக்கூடிய கேக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு 4, அதான் ரிமைண்டர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ், ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல இதை கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வி ஆர் கோயிங் டு சி ஜென்ரலைஸ்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. அது என்ன சார் ஜென்ரலைஸ்டு பார்ப்போம். இதான் அந்த ஜென்ரலைஸ்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. If a and b not equal to 0 or any two integers, then there exist unique integers q and r such that a is equal to bq plus r, where r lies between 0 and the modulus of b. The modulus of b or absolute value of b. Right. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அந்த முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அப்போ அது முதல்ல தெரியணும்ல, அதை எடுத்து வச்சுக்குவோம். Let a and b be any two positive integers, then there exist unique integers q and r such that a is equal to bq plus r, where r lies between 0 and b. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே தானே சார் இருக்கு. சரி, ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். பாருங்க, இப்போ நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் b நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அப்படி கொடுக்கல, ஏன் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இங்கே ஜென்ரலாக 2 இன்டிஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்டிஜர்ஸ்னால் என்னது நம்ம ஞாபகம் இருக்குதா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டிஜர்ஸை இசட்னு குறிப்போம், நடுவில் 0, இந்த பக்கம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்போ நம்ம டிவைட் பண்ணையில் பிங்கிறது என்னது டிவைசர், 0வாக இருக்கக்கூடாது இல்லையா, எந்த நம்பரையும் 0வால் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ b நாட் ஈக்குவல் டு 0 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எனி டூ, இங்கே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு இருக்கு, இங்கே எனி டூ இன்டிஜர்ஸ், ஏன்னா அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ரைட். தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர்ஸ் q and r such that a is equal to bq plus r. அதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். provided r lies between 0 and modulus of b. அது என்ன சார் modulus of b, ரெண்டு கோடு போட்டிருக்கீங்களே, அப்சல்யூட் வேல்யூன்னு பேர். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஃபுல்லாக -3 இருந்தால் அதை நம்ம 3ன்னு மட்டும் எடுத்துக்குவோம். தட் we take the magnitude, only the value மட்டும் எடுத்துக்கிறது. +3 இருந்தாலும் 3 தான், -3 இருந்தாலும் 3 தான். தட் இஸ் த மெயின் கான்செப்ட். ஸோ இதான் ஜென்ரலைஸ்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். BQ இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு A. என்ன சார் புதுசாக ஒன்று சொல்கிறீங்க, இந்த BQன்னு இருக்குல்ல, இது எப்பயுமே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஏயா இருக்கும். இது புக்கில் வந்து இதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பார்ப்போம். BQ ஈக்குவல் டு ஏயா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ரிமைண்டர் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், 20யை 4ஆல் டிவைட் பண்ணுறேன், 5 4s are 20 0. இப்போ 4 × 5 20 ஈக்குவலாக வந்துருச்சா, ஏக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ ரிமைண்டர் என்னவா தான் இருக்குது, 0. ரைட். அப்போ ரெண்டாவது கேஸ் பாருங்கள், BQ லெஸ் தானாக இருந்தால், when BQ is smaller than A, it will be the maximum value that can be contained within A. contained within A, அதான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னு வச்சுங்க, 6 3s are 18, அதான் மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த 20 இருக்குல்ல, அதை 3ஆல் டிவைட் பண்ணுறேன் பாருங்கள், 6 3s are 18, ரிமைண்டர் என்னது 2. அப்போ இந்த 18ங்கிறது தான் மேக்ஸிமமாக இருக்கும். சார் இப்போ 5 3s are போட்டால் 5 3s are போட்டால் 15, அடுத்து ஒரு நம்பர் இருக்குது டிவைட் ஆகும். ஸோ அது தப்பாயிடும் இல்லையா. அப்போ 6 3s are 18. அப்போ நம்ம போட இந்த ப்ராடக்ட் ஆஃப் 3 and 6 வந்து இந்த 20க்குள்ளே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட், ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.2க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் when a is divided by b in the following cases. 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு முதல்ல நம்ம சொல்யூஷன் போட்டுக்கிறோம், ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a ஈக்குவல் டு -12, b ஈக்குவல் டு 5. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை எழுதிடணும். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, அந்த a is equal to bq plus r, where r lies between 0 and modulus of b. இல்லையா, ஜென்ரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்ததை எழுதிடும். அடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டிவைட் பண்ணி பார்க்குறோம். -12 டிவிடெண்ட்டு, டிவைசர் 5. இப்போ இதில் பாருங்கள், டிவிடெண்ட் மைனஸில் இருக்குது. இது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையா இல்லையா, டிவிடெண்ட்டு மைனஸில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கிடையாது, இப்போ தான் பார்க்குறோம். டிவைசர் ப்ளஸில் இருக்குது, ஹியர் மைனஸ் ஹியர் ப்ளஸ், ஸோ த ஆன்சர் வில் பி நெகட்டிவ் இல்லையா, -. ஓகே, இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணி பார்ப்போம், டேபிள் சொல்லி பார்ப்போம். 1 5 is 5,
2 5s are 10ன்னு வரும். அப்போ 2 5s are 10ன்னா இங்கே 2 போட்டோம்னா -10ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. -10 -12 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம போடக்கூடிய நம்பர் இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர நம்பர் இந்த -12 விட கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம 2 போட்டால் என்ன ஆகும்? -10 ஆகும். ஸோ அப்போ நான் போட்டு பார்க்குறேன். -10 இட் இஸ் கிரேட்டர் தேன் -12. ஆனால் அந்த -12 விட எப்படி இருக்கணும்னு சொன்னோம்? கம்மியாக இருக்கணும்னு சொன்னோம். அப்போ என்ன சார் பண்ணுறது? 2 போட்டு வரல. நெக்ஸ்ட் நம்பர் 3க்கு போயிருங்க. 3 5s are 15. அப்போ என்ன 15 கிடைக்கும்? -15 கிடைக்கும். ஸோ -15 இஸ் லெஸ் தேன் -12. ஸோ அப்போ இங்கே என்ன போடலாம்? 3 போடலாம். இங்கே என்ன வந்துடும்? -15. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடியது எப்படி இருக்கணும்? -12 விட கம்மியாக இருக்கணும். 10 வந்ததுனால அதை போடலை. அடுத்ததுக்கு போயிட்டோம், 3க்கு போயிட்டோம். 3 5s are 15 -15. ஸோ -15 is less than -12. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Now we are going to subtract. What is the answer? 3 plus 3. Now we are going to write the next part. -12 equal to b cube plus r. 5 into -3 plus r equal to 3. Next, we are going to write this. R lies between 0 and modulus of 5. Next, quotient equal to -3 and remainder is equal to 3. We are going to see this. இதை பார்த்து எழுதிட வேண்டியதான். Okay. Now we are going to solve the next question. A equal to 17, B equal to -3. First step, we have to write the statement. Next, 17 divided by -3. இப்போ dividend இங்கே எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. So, plus here minus, answer will be negative minus. 5 3s are 15. போட்டு பார்ப்போம் என்ன வருது? 5 3s are 15. So 17 minus 15. What will be the remainder? 12. Now we are going to write 17 equal to -3 into -5 plus what is the remainder? 2. Here r lies between 0 and modulus of -3. Okay, you understand this, modulus of -3, not 3. -3 போட்டால் அதை எப்படி எடுத்துக்குவோம்? 3 தான் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 0க்கும் 3க்கும் நடுவில் தான் இந்த ரிமைண்டர் இருக்குது. இருக்குதா? செக் பண்ணிக்குவோமா? இருக்குது. ஷியூர். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ரைட் த ஆன்சர். கொஸ்டின் q equal to -5, ரிமைண்டர் r is equal to 2. Next, we are going to solve the next question. The same statement. Now we are going to divide -19 by -4. Here the dividend is negative. Divisor is negative, so answer will be positive. Yeah. இப்போ வழக்கமாக என்ன செஞ்சு பார்ப்போம்? ஃபோர்த் டேபிள் சொல்லி பாருங்கள். 4 4s are 16 வரும். 4 4s are 16 வரையில் அது +4. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இட் வில் பிகம் -16. -16 இஸ் கிரேட்டர் தேன் -19. -19 விட நமக்கு எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன போட்டு பார்க்குறேன்? 5 போட்டு பார்க்குறேன். We get -20. So subtract them. We get the answer 1. So, -19 equal to -4 into +5 plus 1. Now, r lies between 0 and modulus of -4. Okay. Now, answer. Question Q is equal to 5 and the remainder is equal to 1. So, இதில் எல்லாமே முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, டிவிடெண்ட் மைனஸாக இருந்தால் எப்படி டிவைட் பண்ணணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஆல்.